வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆந்திரா ஸ்டைல் பீர்க்கங்காய் பச்சடி. இது ஒரு சட்னி மாதிரி, தொகையல் சட்னி எப்படி வேணாலும் சொல்லலாம். இது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், இன்னும் கொஞ்சம் கூட காரம் தேவைன்னா போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் எள்ளு, அதோட 3 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துட்ருக்கேன். அப்புறம் 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரையிலும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஜீரகத்தை முதல்லையே நம்ம எல்லாத்தோடையும் வறுத்தோன்னா சில வாட்டி அது ரொம்ப வறுத்த வாசனை வந்துடும், அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதோட இப்போ இது கடாயில் 3 கப்பு பீர்க்கங்காயை நான் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலை எடுத்துட்டு அதை சேர்த்துட்டு 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பீர்க்கங்காயை நம்ம குக் பண்ணிக்கலாம். ரிச் கார்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பீர்க்கங்காயை நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணோன்னா நல்லா சாஃப்டாகிடும். பீர்க்கங்காவே தண்ணி விட்டுக்கும், தக்காளியிலையும் தண்ணி இருக்கிறனால நம்ம தண்ணி எதுவும் விட வேண்டாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப்பு கொத்தமல்லி இலை நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே இந்த கொத்தமல்லி நல்லா வதங்கிடும். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறினத்துக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். நம்ம வறுத்து வச்சோம் இந்த உளுத்தம் பருப்பு, பூண்டு, புளி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து இதெல்லாத்தையும் நம்ம ஒரு ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் குறன்னு அரைச்சதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு ஒரு 2 வாட்டி மிக்சியில் பல்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க போதும். வெங்காயம் அங்கங்கே தெரிஞ்சால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 3 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் தாளித்து கொட்டிட்டோன்னா ரொம்ப சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் ரிச் கார்டு பச்சடி நம்மளுக்கு தயாராகிடுது. இது சூடான சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா நெய் விட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ரெட்டில் கூட வேணும்னா தடவி சாப்பிடலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.